கொரோனாவின் பிடியிலிருந்து மீண்டு எழுந்து நடைபோட தொடங்கியது இந்திய ஏற்றுமதி தொழில்கள். சென்ற செப்டம்பர் மாதம் மட்டும் 2740 கோடி டாலர்கள் பொருட்கள் ஏற்றுமதியாகின. கொரோனா பரவலை தடுக்க சென்ற மார்ச் மாதம் முதல் இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் உள்நாட்டு உற்பத்தி தொழில்கள் முடங்கியதால் ஏற்றுமதி கடந்த 6 மாதங்களாக பின்னடைவை சந்தித்தது. இந்நிலையில் மத்திய அரசு ஒருபுறம் கொரோனாவை தடுக்கும் பணிகளையும் மற்றொரு புறம் தொழில்கள் மீண்டு வருவதற்கான நிதியுதவி திட்டங்களையும் அறிவித்தது. மேலும் படிப்படியான ஊரடங்கு தளர்வுகளையும் அறிவித்தது. இந்நிலையில் மீண்டும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்றுமதி பூட்டப்பட்ட காலங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்நிலையில் நாட்டில் மீண்டும் ஆயத்த ஆடைகள், என்ஜினியரிங் பொருட்கள், பெட்ரோலியம் பொருட்கள், பார்மசியூட்டிகல்ஸ், தரை விரிப்புகள் ஆகியவற்றின் உற்பத்தி கணிசமாக அதிகரிக்க தொடங்கியது. இதனால் ஏற்றுமதி சென்ற மாதம் 5.27% உயர்ந்து மொத்த வர்த்தகம் 2740 கோடி டாலரை எட்டியுள்ளது. இதுகுறித்து ஏற்றுமதியாளர்கள் கூறுகையில், இந்திய தயாரிப்புகளை வாங்க விரும்பும் பிற நாட்டினருக்கு மத்திய அரசு சலுகை அளித்து வருவது தொடர்கிறது. ஏற்றுமதி மீண்டும் எழுச்சி அடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றனர். அதே சமயம் இறக்குமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 19.6% சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு 3769 கோடி டாலருக்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தற்போது சென்ற செப்டம்பர் மாதம் மட்டும் 3031 கோடி டாலருக்கு பொருட்கள் இறக்குமதியாகி உள்ளன என்றும் அவர்கள் கூறினர். தானியங்கள், இரும்புத்தாது, அரிசி, எண்ணெய் வித்துக்கள், இறைச்சி, பால் சார்ந்த பொருட்கள், கைவினைப் பொருட்கள், தரை விரிப்புகள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதி படிப்படியாக உயர்ந்து வருவதாகவும் கூறினர்.